ரமேஷ் ஒரு கிராமத்து சிறுவன். அவன் எப்போதும் எது நடந்தாலும் மற்றவர்களை தான் குறை சொல்வான். அவன் நாயை மழையில் நனைய விட்டால், அம்மா ஏன் கதவு மூடல? அவன் பள்ளிக்கு புஸ்தகம் கொண்டு வர மறந்துவிட்டால், அண்ணன் எடுத்துட்டான் என்று சொல்வான். முனியாண்டி தாத்தா ஒரு நாள் அவனை அழைத்தார். தாத்தா ஒரு பழைய பனைமரம் அருகே அவனை கூட்டிச் சென்றார். தாத்தா சொன்னார், இந்த மரமும் ஒன்ன மாதிரிதான். நிழலை தரும், ஆனா பழம் காய்க்காது. ஏன் தெரியுமா? இது நிலத்தையும் வெயிலையும் காலத்தையும் குறை சொல்லுதான். மழை வரல, வெயில் அதிகம், புழு வந்துச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் அது தன்னால என்ன பண்ண முடியும் என்று ஒரு முறை கூட யோசிக்கல. நீயும் இப்போ அந்த மரம் மாதிரி இருக்கிறாய். நீ வளரற, ஆனா பயனில்லாம இருக்கிற. உன்னால செய்ய முடியாத விஷயங்களை குறை சொல்லாம நீ என்ன செய்யலாம்னு யோசிச்சாதான் உன் வாழ்க்கை பலன் தரும். அந்த வார்த்தைகள் ரமேஷ் மனசுக்கு நன்றாகப்பட்டது. அந்த நாளுக்கு பிறகு ரமேஷ் மற்றவர்களை குறை சொல்லும் பழக்கத்தை விட்டுவிட்டு தான் செய்ய வேண்டியதை சுத்தமாக செய்தான். பிழை செய்தால் நான் தான் தவறு பண்ணேன் என்று ஒத்துக்கொண்டு திருந்தினான். ஒரு வருடம் கழித்து அந்த பனைமரம் பழம் கொடுத்தது. ரமேஷ் மகிழ்ந்தான். அந்த மரம் மாதிரி தானும் மாற்றமடைந்தான். நீதி, மற்றவர்களை குறை சொல்வதை விட நாமே நம்மை திருத்திக் கொள்வது முக்கியம். அப்போதுதான் வாழ்க்கை பயனளிக்கும் மரம் போல வளருவோம்.